சிவகங்கை மாவட்டத்தில் பெண் எஸ்ஐ மீது காவல் நிலையத்தின் உள்ளேயே புகுந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருண். சிவகங்கை மாவட்டத்தில் பெண் எஸ்ஐ மீது காவல் நிலையத்தில் உள்ளே புகுந்து தாக்குதல் நடந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இதற்குத்தான் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் பெண் எஸ்ஐ மீது காவல் நிலையத்தின் உள்ளே புகுந்து தாக்குதல் நடந்திருப்பதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு சட்ட ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்த முதலமைச்சர் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் குழந்தைகளுக்கு பள்ளியில் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பில்லை, மூதாட்டிகளுக்கு வசிக்கும் இடங்களில் பாதுகாப்பில்லை, காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பில்லை. இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.